உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் சுரேஷ்குமார், நிதி ஆலோசகர். இந்த உலகத்துலைங்க பெருசாக ஜெயிச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான கடைபிடிக்கிற நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங் வேக்கப். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன், உங்கள் ஏரியாக்களில் மிகப்பெரிய சாதனையாளர், அது தொழில் சார்ந்த சாதனையாக இருக்கலாம், இந்த ஒரு விளையாட்டுத்துறை சேர்ந்த சாதனையாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்வி சார்ந்த சாதனையாக இருக்கலாம். கேட்டு பாருங்களேன், எத்தனை மணிக்கு நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்கிற டைம் 4:45 to 5 AM ஏர்லி மார்னிங், இந்த டைமாக தான் இருக்கும். அப்படி என்ன சீக்ரெட் இருக்குது? இந்த 5 AM எந்திரிக்கிறனால என்னங்க சீக்ரெட்டு? ஏர்லி மார்னிங் 5 AM எந்திரிக்கிறனால அந்த ஃபஸ்ட்டு 1 hour 5 to 6 அந்த ஃபஸ்ட்டு 1 hour வந்து இந்த பூமியினுடைய பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி, உங்கள் எதிர்காலத்தை நோக்கி என்னெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தனையை வந்து வாய்ப்பாக மாற்றித்தர ஒரு விதமான சக்தி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை எல்லாரும் நிறைய நேரங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு, இந்த நம்ம உலகத்திலேயே வந்து 100 மீட்டரில் வந்து மிகப்பெரிய சாதனை புரிந்த உசைன் போல்ட் அவர் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு நாளும் ஏர்லி மார்னிங் நான் எந்திரிக்கும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய சாதனையாளனாக மாறின மாதிரி நான் தினசரி சிந்திப்பேன், நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். விசுவலைசேஷன் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த எண்ணம் தான் அதுக்கு தகுந்த வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வின் பண்ணதான் அதில் சொல்லியிருக்கார். இது மாதிரி ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் நம்மகிட்ட இருக்குது. அதுக்காக வெறுமனே 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், அதை பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறனால மட்டுமே நடந்துருமானா சத்தியமே கிடையாது. சரியான பயிற்சி, சரியான முயற்சி, அதனோட சேர்ந்த இந்த டைமிங் எல்லாம் ஒரு அடிஷ்னல் ஆடட் வேல்யூ மாதிரி தான் இது. ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி எல்லா வெற்றியாளர்களுமே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும், உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கணும், உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரபலமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், உங்களுடைய எண்ணத்தை ஒருமுகப்படுத்திட்டு அதை வந்து இந்த பூமிகிட்ட பேசுகிற அந்த டைமாக கூட நினச்சிக்கங்க. அதை அந்த 5 to 6 ஏர்லி மார்னிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உசைன் போல்ட் சாதித்த மாதிரியான மிகப்பெரிய சாதனை இந்த பூமி வழங்கும். வாழ்க வளமுடன்.